முதல் 5 பகா எண்களின் சராசரி மற்றும் முதல் 5 முழு எண்களின் சராசரியின் விகிதம் காண்பது கேட்குறாங்க. முதல் 5 பகா எண்கள்னா ஃபர்ஸ்ட் 5 பிரைம் நம்பர் என்னென்ன 2, 3, 5, 7, 11. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் 5 பிரைம் நம்பர். இதோடைய சராசரி அப்படின்னா இதை கூட்டி இங்கே எத்தனை நம்பர் இருக்குதோ அத்தனையால் வகுக்கணும். அப்போ இது கூட்டணுமா 2 + 3 + 5 + 7 + 11 வகுத்தல் 1 2 3 4 5 அப்போ வகுத்தல் 5. ஸோ என்ன கேட்குறாங்க விகிதம் கேட்குறாங்க. அப்போ ரேஷியோ. நெக்ஸ்ட் முதல் 5 முழு எண்களின் சராசரி அப்படிங்கிறாங்க. முழு எண்ணா ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் 0 1 2 3 4 இதுதான் முதல் 5 முழு எண்கள். ஸோ இதோடைய சராசரினா இதை கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனையில வகுக்கணும். அப்போ 0 + 1 + 2 + 3 + 4 வகுத்தல் 5. ஸோ உங்க ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷியோ டினாமினேட்டர்ல ரெண்டுமே காமனா இருக்கு. அப்ப டைரக்டா அதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க இதை மட்டும் ஆட் பண்ணா 2 + 3 + 5 + 7 + 11 28. இங்க 1 + 2 + 3 + 4 10. ஸோ இங்க ரெண்டாவது கேன்சல் பண்ணா 14 இங்க 5. ஸோ அப்ப முதல் 5 பகா எண்களின் சராசரி மற்றும் முதல் 5 முழு எண்களின் சராசரியின் விகிதம் பார்த்தோம்னா 14:5. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த சம் ப்ரீவியஸா ரயில்வே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அடுத்தது முதல் 4 பகு எண்களின் சராசரி மற்றும் முதல் 4 பகா எண்களின் சராசரியின் விகிதம் கணக்கிடுறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ் எக்ஸாம் மெயின்ஸ்லயே கேட்டிருக்காங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.